சொல்லுங்க மேடம். சாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது அவங்க சிஸ்டர் தான். என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, என் டாக்டர் வந்து என்னோட எல்டஸ்ட் டாக்டருக்கு வந்து சடன்லி ஷேர் 2014 இப்போ சிவமலர் வந்து ஒரு முறை வந்து எனக்கு கை வலின்னு முதல் சாரோட சென்டர் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வந்து அவர் ஹீல் பண்ணி விட்டுட்டாரு. அப்புறம் வந்துட்ட பிறகு அந்த ஒன் கொடுத்தாரு. அந்த ரெஃபர்மேஷன் வச்சுட்டு அதை படிச்சுட்டு இருப்பேன். திடீர்னு அந்த 2014 என்னோட எல்டஸ்ட் டாக்டர் அவர் செகண்ட் பேபி பிறந்த பிறகு ஷி ஹேட் ஒன் கண்டிஷன் ட்ரான்ஸ்ஃபர்ட் மைலைட்டிஸ்னு அந்த இடுப்பு கீழே அப்படியே பெரலைஸ் ஆயிடுச்சு. அப்படியே ஃபீவர். என்ன வயசு அப்போ உங்களுக்கு? ஷி வாஸ் 32. காய்ச்சல் வந்து சார் காய்ச்சல் வந்த கையோட அவங்க கொலம்பியா ஏஷியாவில் போயிட்டு அட்மிட் பண்ணி என்னமோ நர்வ் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அந்த நியூரல் சர்ஜன் வந்து அவராலே கண்டுபிடிக்க முடியல. ஸோ 3 days இருந்தால் 3rd day நான் போகிறேன். எங்களுக்கு வந்து எந்திரிச்சோ அப்படியே விழுந்துட்டா. சடன்லி பேரலைஸ். ஸோ அவங்க மாதேரில் வந்து சிவாஸ் புங்காரா இப்போ ஹாஸ்பிட்டல் புங்காராவில் இருந்தாங்க. புங்காரா ஹாஸ்பிட்டல் டாக்டர். அப்போ உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த ஆம்புலன்ஸ் அனுப்பி டாக்டரை ஏற்றி அங்கே ஈகோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. அங்கே வச்சு பார்த்தாங்க 1 week பிள்ளையால நடக்க முடியல. பெட்ரிட எல்லாமே பெட்லேயே அது சொன்ன உடனே நான் வீட்டில் அப்படியே எனக்கு இதாக போயிடுச்சு. அப்படியே அதிர்ச்சியில் ஐ ஹேட் அ ஃபீலிங் வந்துமோ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பேச முடியல. அப்போ அங்கே போனவுடனே கண்ணு முன்னுக்கே பார்க்குறேன் படுத்துருக்கா. மாதவன் தான் நிற்கிறாங்க, நான் தான் நிற்கிறேன். பிள்ளைக்கு வந்து அவள் வந்து பெட்டிலே அவளுக்கு வந்து அந்த யூரின் ஆயிடுச்சு. அவளுக்கு தெரியல. இப்படியே என்ன செய்யுது, வெளியே வந்து ஹாஸ்பிட்டல் வெளியே வந்துட்டு காரில் இருந்த உடனே ஒரு ஃபோன் அடித்தோம். சரி அப்போ நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் தான் இருந்தாங்க. இப்போ மழை பெய்துட்டு நான் அப்புறம் கால் பண்ணணும்னு எடுத்தார். நல்ல வேலை எடுத்தார். எடுத்துட்டு சொன்ன உடனே அவர் ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு ஏன் நம்பிக்கை வந்துச்சுன்னா, அப்போ தான் அந்த எனக்கு வந்து அந்த இறைவன் புரிய வைக்கிறார், இது உண்மையான ஒரு சயின்ஸ் இவர் சொல்லி கொடுக்குறது அப்படின்னு அந்த நம்பிக்கை அன்றைக்கி தான் வந்துச்சு. அவர் சொன்னார், உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு குவாட் வந்துருக்கு அப்படின்னாரு. ஹஸ்பண்ட் எனக்கு அவருக்கு பிள்ளை என்னடா நம்ம பிள்ளைக்கு நம்மளே என்ன குவாட் அனுப்புவோம். அவர் சொன்னார், வருஷம் எங்கே வேலை செஞ்சார். ஓகே சொன்னார். ஓகே அந்த ஆஃபீஸில் அவர் அங்கேருந்து ஒருத்தவங்களோட அவங்கள வந்து அவர் இப்போ வேலை செய்யும்போது ஒரு ஆங்கியமெல்லாம் அவங்க ஃபீலிங் சர்ட் ஆயிடுச்சு போல இருக்கு அந்த கவுண்டர் அந்த தொழிற்காரர். அப்போ அவங்க அந்த நேரத்தில் அவர் என்ன ட்ரெஸ் பண்ணாங்கன்னா தெரியாது. அந்த பாட் அப்படின்னு சொல்கிறாரு. எங்களால் நம்ப முடியல அப்படின்னு சொன்னார். ஓகே அவங்க பசங்க என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ திங்க் பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு செட்டில் நேம் சொன்னோன்னே அதுதான் அவங்க தான் கரெக்டாக சொன்னாங்க. சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அந்த பேஜ் 1 to 7 அந்த ஹஸ்பண்ட் படிக்க சொல்லுங்க அப்படின்னாரு. படிச்சுட்டவங்க என்னை கூப்பிடுங்க. ஸோ காலையில் உட்காந்து அவர் படித்தாருங்க. படித்து முடிச்சுட்டவங்க கால் பண்ணோம். அவர் சொன்னார், 15 minutes நேரம் உங்கள் மக்கள் எழுந்து நிற்பாங்க சொன்னீங்க நீங்கள் தானே வேறல. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போனோம்னா 15 minutes கழிச்சு நான் அடிக்கிறேன். என் மகள் செகண்ட் ஆர்டர் அடிக்கிறேன். அம்மா அக்கா வந்து எந்த செஞ்சுட்டு தமாஷி கேட்குவாங்க அப்படின்னா எனக்கு கடவுள் நீங்க தான் சார். இல்லை மேடம், ஏன் கடவுள் உங்க கடவுள் அதான் சொல்லக்கூடாது. அது மாதிரி பேசக்கூடாது. நீ கடவுள் அதான் பேசவே கூடாது. நான் இதை வந்து சொல்லணும்னு ரொம்ப வருஷமாக நினச்சிட்டு இருந்தேன். 10-15 வருஷத்துக்கு மேலே அதான் நம்புவேன். அவர் என்ன சொன்னாலும் எது ஒன்றுனா உடனே அவருக்கு தான் மெசேஜ் போடுவேன். ஆனால் இன்னொன்று நான் அவருக்கு நன்றி சொல்லணும். உங்கள் கடவுளான என் கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். உலகத்தில் எந்த பக்கம் எந்த நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் நான் ஒரு மெசேஜ் எந்த நேரம் போட்டாலும் அவர் பார்த்தோன்னா உடனே எனக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் தட். ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி வி டோன்ட் நோ எப்படி வருது, எங்கேருந்து வருது மேடம். நம்ம நினைப்பாங்க என்ன அவங்க அப்பா தானே அந்த எடுத்த சில வேலையில் வந்து அங்கேருந்து ஒரு கோர்ஸ் வருது. என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண மெடிக்கல் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. எம்ஆர்ஐ பண்ணி என்ன ஒன்றும் பண்ணலாம் மேடம். நத்திங் டூயிங். ஃபைண்ட் அவுட் எங்கே அந்த ஸ்பாட், எங்கே அந்த பிளாக், அந்த பிளாக் வந்த பிறகு தான் அந்த பிளாக் இமீடியட்லி மோடி ஹீல் பண்ண ஆசைப்படுது. ஆனால் பிளாக்ஸ் இருக்கு. நீங்கள் காடி ஓட்டுறீங்க மேடம். காடி என்ன தேவைப்படுது?
டயரு, நல்ல டயரு, ஸ்வீட் பண்ணா போகணும், அப்புறம் பெட்ரோல், அப்புறம் எல்லாத்தையும் போகும்போது ரோடு நல்லா இருக்கணும். ரோட்ல பண்ணலாம் என்ன பண்ண சோழன் பண்ணுவீங்க. ஒரு மரம் விழுந்துச்சு ரோட்ல, போக முடியுமா மேடம்? இந்த மரத்தை எல்லாத்தையும் போக முடியும். அதே நம்ம வாழ்க்கை அவங்க பிளாக்ஸ் வரும், எங்கெல்லாம் பிளாக்ஸ் இருக்கு. நம்ம சுத்தி இருக்கவங்க என்ன நல்லவங்க நினைக்காதீங்க. உங்க சிஸ்டரே ஜெலஸா இருப்பாங்க, உங்க பிரதரோட வைஃப் ஜெலஸா இருப்பாங்க, உங்க மாதர் அவங்க ஜெலஸா இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம சமுதாயம் எல்லாம் சீரியல் பார்த்து 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 எல்லாம் கற்றுக்கிட்டாங்க மேடம். எப்படிலாம் பண்றது சீரியல் பாருங்க, மூஞ்சி காமா அப்புறம் இதை பேசுவோம். என்ன மேடம் இதெல்லாம் உட்காந்து பார்க்குறீங்களே. ஒரு கிளாஸ்ல போன மேடம் தமிழ்நாட்டில் ஒரு லேடி உட்காந்தாங்க, அவங்க பேர் அவங்க சீரியலோட பேக் உமன். இந்த காலத்தில் உட்காந்துருக்காங்க, எனக்கு யாரும் தெரியாது, எங்க சீரியல் பாருங்க எல்லாம் பிள்ளைங்க போயிட்டாங்க மேடம். போன பிறகு என்ன சொல்ற பொம்பளை சிதோட பொம்பளை சார், இந்த பொம்பளை சீரியல் வந்து இப்படி பண்ணுவாங்க. அப்புறம் கூட்டம் வந்தாங்க மேடம், பாருங்க போனாங்க சார், நான் நடிக்கிறேன் சார், நான் அந்த மாதிரி ஆள் இல்லை, என்னை மன்னிச்சிருக்கேன், எல்லாம் மூச்சு விட்டு போச்சுக்கணும், நான் கொடுத்த நான் நடிக்கிறேன், எனக்கு அந்த காசு வாங்க. சம்திங் எட்வர்ட், சம்திங் வெரி ஃபேமஸ் சீரியல் தமிழ்நாடு. அவங்க வந்து காசு உட்காந்து புரியுதுங்களா? இந்த மாதிரி எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் இருக்குது சரியா? ஸோ போல மாற அண்ணாலும் அவசியம் பார்க்கும்போது எல்லாருக்கும் படிச்சிருக்கேன். ஏன்னா வந்து என்னோட பொழுந்தோன் ஆப்கா சாய அது படி போட்டு வராமல் இருக்குது. ஓகே, நீங்கள்